வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான ரூபாய் 100.92 கோடி 2 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளன. திருக்குறள் நுண்ணறிவை வழங்குகிறது என கூறி தமிழில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி, நமது நாட்டின் மிக சிறந்த தத்துவ ஞானிகள், புலவர்கள் மற்றும் சிந்தனையாளர்களில் ஒருவரான திருவள்ளுவரை திருவள்ளுவர் தினத்தில் நாம் நினைவு கூர்வோம். அவர் இயற்றிய திருக்குறள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சாரத்தை பிரதிபலிக்கிறது. அவரது போதனைகள் நீதி, கருணை, நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அவரது படைப்பான திருக்குறள் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. பல வகையான பிரச்சனைகள் குறித்த ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. நமது சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து கடினமாக பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார். பாலமேடு ஜல்லிக்கட்டில் டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக பார்வையாளர்கள் பதாகையுடன் வந்திருந்த சம்பவம் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஐஐடி மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பாதிப்புக்குள்ளான மாணவி சம்பவம் நடைபெற்ற தினத்தில் ஐஐடிக்கு வெளியே உள்ள பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியாற்றிய யூபி மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த மாணவி போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் ஸ்ரீராமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனவரி 18ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களிலும் 19ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்டுச்சாலை என்ற இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போலீசாரின் அத்துமீறலை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் இருவேல்பட்டு கிராம மக்கள் மீது போலீசார் கடுமையாக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா போலீஸ் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். முச்சந்தியில் நின்று சண்டை போடுவதைப் போல ஆட்சியோடு தமிழக கவர்னர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, கவர்னருக்கு லாபமும் இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். முதல்வரும் கவர்னரும் தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து இருவரும் அமர்ந்து பேசி மாநில பிரச்சனைகளை விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என தெலுங்கானா மாநில முன்னாள் கவர்னரும் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை கூறியுள்ளார். 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வரும் பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 25 வரை நடக்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2024 நடந்த தேர்தலில் ஆட்சியில் இருந்த கட்சி மீண்டும் வெற்றி பெறவில்லை என மெட்டா நிறுவனத்தின் CEO மார்க் ஜக்கர்பர்க் கூறியதற்கு அந்த நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.